ஆப்பிள் ரீசெண்டா போன மாசம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணா, அது பேர் தான் மேக்புக் நியோ. இதோட பேர் தான் நியோ. இது யாரு வாங்கலாம் யாரு வாங்கக்கூடாதுங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் சில யூடியூப் ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ்லாம் சில வீடியோஸ் போட்டிருப்பாங்க இது வாங்கலாம்னு சொல்லி. அதெல்லாம் யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் தெளிவா சொல்றேன். மத்த கண்ட்ரிலலாம் இது வெறும் $599 வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரில 69,900 விற்கிறாங்க பேஸ் வேரியன்ட். அரௌண்ட் இது ஒரு 70,000 பக்கம் வந்துருது. இந்த 70,000 கொடுத்து நான் இந்த ஒரு மேக்புக் நியோ வாங்குறது ஒர்த்தா? சொல்லுங்க. இதுல இத்தனைக்கும் ரேம் ரொம்ப கம்மி தான். வெறும் மேக் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு லேப்பை நான் வாங்கலாமா? சொல்லுங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோல ஃபுல் பதில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நான் சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டீம் மேக்புக் நியோ யூஸ் பண்ணி அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் ஹேண்ட் பேப்பர், அது இல்லாம சில வீடியோஸை நம்ம ரெஃபர் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அந்த பாக்ஸ்ல மேக்புக் நியோ லேப் இருக்கு. அது இல்லாம ஒரு 20 வாட் மேக்சேஃப் சார்ஜரும், அது இல்லாம யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் நமக்கு அந்த பாக்ஸ்ல கிடைக்குது. புக்கு பயங்கரமா புக் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மேக்புக் நியோ. பயங்கரமான சூப்பரா இருக்குன்னு கிடையாது, என்னெல்லாம் மொக்கையா இருக்குங்கிறத பெட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெக்ஸ்லாம் என்னென்னங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த தலை இந்த உடலோட இணையிற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய இனோவேஷன் சொல்லி சில யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது ஸ்னாப்டிராகன் முன்னாடியே சில விண்டோஸ் லேப்ல பண்ணிட்டான் அவனோட எலைட் ப்ராசஸரை வச்சு. இவங்க பெரிய இனோவேஷன் சொல்ற இந்த ஒரு ப்ராசஸர் வந்து A18 Pro ப்ராசஸர் தான். இதுல 8 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு, 4 எஃபிஷியன்சி ஸ்கோர் இருக்கு. இதுல GPU 5 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு கோர் கம்மி தான். அண்ட் இதுல 16 கோர் நியூரல் இன்ஜின் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே ஹார்ட்வேர் ஆக்சிலேட் பண்ணி உங்களுக்கு ஏஐ சம் ப்ராசஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் ஏஐலாம் அந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ணி பார்க்கல. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் என்னோட இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டர்லையோ நான் ட்வீட் பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இம்பார்ட்டன்ட் லீக்ஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன் தான் கூடிய சீக்கிரம் அதுலேயும் வரும். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்குவோம். இதோட பெர்ஃபார்மன்ஸை நான் பின்னாடி சொல்றேன். இதுல ஒரு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆப்பிள்ல ரேமா என்னப்பா சொல்றீங்க? வாயிலடிங்க. ஓ சாரி, இவங்க யூனிஃபைடு மெமரின்னு இதை வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். இதுல ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 2 வேரியன்ட் தான் இருக்கு. ஒன்னு 265, அனதர் ஒன் 512GB SSD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடுமே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம டீம் சொல்றாங்க. அது இல்லாம நிறைய யூசர்ஸும் இதை தான் கிளைம் பண்றாங்க. நம்ம குக்கு எதை நல்லா பண்ணிருக்காருன்னா, இதுல டிஸ்பிளே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 13 இன்ச் லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 1 மில்லியன் கலர்ஸ் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாம பழைய நீங்க ஏர்ல பார்த்த டிஸ்பிளே இருக்கும், இதுக்கும் சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. பெருசா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல, நிறைய கலர்ஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளே என்னைய கேட்டா ஓகே நான் சொல்லுவேன். ஓகே, மேக்புக் வாங்குற எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது பேட்டரி லைஃப் தான். ஆனா இந்த ஒரு நியோ லேப்ல பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு வரல. எங்களுக்குலாம் 8 ஹவர்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா ஆன் பேப்பர்ல இவங்க சொல்றது என்னன்னா 11 ஹவர்ஸ் வரும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு பேட்டரி லைஃப்னு பாக்குறீங்கன்னா உங்களுக்கான லேப் இது கிடையாது. ஆப்பிள் எனக்கு புரியல. இது ஒரு ஆர்ம் ப்ராசஸ் தான். இதுல பவருமே ரொம்ப கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். ஆனா இதுலயே இவ்வளவு ட்ரெயின் ஆகுதுன்னா நீ என்னதான் கிழிச்சு வச்சிருக்கன்னு எனக்கும் புரியல. இந்த பேட்டரி 36.5 வாட் ஹவர் கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுக்கு 20 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதோட வெயிட் அண்ட் டைமென்சிட்டியை வந்து நான் டிஸ்பிளே ஷோ பண்றேன். இதோட வெயிட் அரௌண்ட் 1.23 kgs வருது. இது வந்து போர்ட்டபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ மெயினான பஞ்சாயத்துக்கு வருவோம். போர்ட்டுக்கு தான் இதுல 2 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு USB 3, அனதர் ஒன்னு USB 2. இந்த USB 3ல நம்மளால டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்க முடியும், சார்ஜ் பண்ணிக்க முடியும், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த USB 2ல நம்மளால டிஸ்பிளே கனெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் ஷோ ஆகும். ஏன்னா தண்டர்போல்ட் கண்ட்ரோல்ங்கிறது இந்த ஆர்ம் ப்ராசஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால தனியா எக்ஸ்டர்னலா ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற இதுல ரெண்டுலயுமே ஒரு USB 3 நாச்சும் கொடுத்துருக்கணும். தண்டர்போல்ட்ல நான் ஒன்றும் கேட்கல, USB 3 தான் கேட்கிறேன். அதுவே உன்னால கொடுக்க முடியும்னா என்ன? நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டின்னு போகும்போது Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க, Bluetooth 6 கொடுத்துருக்கான். ஓகே, பெட்டர் நான் சொல்லுவேன். ஆனா இந்த Wi-Fi 6E கொடுத்தாலுமே நம்ம இந்தியால இன்னமும் அபிஷியலா Wi-Fi 6க்கான எந்த விதமான சப்போர்ட்டும் வரல. ஸோ இது கொடுத்துமே வேஸ்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது 1080p ஃபேஸ் டைம் HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, அடிக்கடி கிளைண்ட் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா கேமராவோட குவாலிட்டி
ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்லா குட்டாவே இருக்கு. இன்னும் லைட் இருக்க இடத்துலலாம் ஹைலைட் நல்லாவே தெரியுது. ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கீழே பார்த்தோம்னா கீபோர்டு அண்ட் ட்ராக் பேடுக்கு வருவோம். கீபோர்டு எல்லாத்துலயும் கொடுத்துருக்க மாதிரி மேஜிக் கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு குறைனா, பேக் லைட் இல்ல, நைட்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இது பெருசா உங்களுக்கு செட் ஆகாது. ஐயோ 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதுல ட்ராக் பேடுன்னு பார்க்கும்போது இன்னோவேஷன் சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல நம்ம ட்ராக் பேடை லாங் பிரஸ் பண்றோம் அப்படின்னா இடையில கேப் இருக்கு. டஸ்ட் போனா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். நான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கும்போது இந்த ஒரு ட்ராக் பேட்ல நீ இவ்வளவு வச்சிருக்கனா, ஏன்டா குக்கு அப்படி என்னதான் நீ குக் பண்ணி வச்சிருக்க இதுல? Welcome. Today we're cooking up something special. Smells like innovation. இதுல ஆன் த பாக்ஸ்ல macOS டாவோ கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த macOS பெட்டரான ஒரு OS தான், சூப்பரா இருக்கு. ஆனா இவ்வளவு விலை கொடுத்து இந்த ஒரு macOS வாங்கணும்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. இதே உங்களுக்கு macOS தான் யூஸ் பண்ணணும், கம்மியான பட்ஜெட்லனா நீங்க இந்த ஒரு டிவைஸை வாங்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லிட்டு இது யார் வாங்கலாம் இல்ல யார் வாங்கக்கூடாதுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இது சிங்கிள் கோர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. ஆனா மல்டி கோர்னு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டா அடி வாங்கிடுது. நீங்க வந்து ஒரு நார்மல் யூசரா இருக்கீங்க, இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு டிவைஸை நீங்க வாங்கலாம். இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு மீடியமான பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை வாங்கலாம். ஆனா என்னைய கேட்டா இந்த ரேட்டுக்கு நீங்க இதை வாங்குறதுக்கு விண்டோஸ்ல இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். நீங்க மேக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்கலாம் தாராளமா. இதுலயும் வாங்கும்போது இந்த பேஸ் வேரியன்ட் வாங்காம நீங்க 512 GB SSDக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல டச் ஐடியும் சேர்ந்து வந்துருது, உங்களுக்கு பிரைவசியும் ரொம்ப பெட்டரா இருக்கும். யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க அண்ட் எடிட்டரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை வாங்கிடாதீங்க. அப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா M3 M4 அந்த ஸ்டேஜுக்கு போயிருங்க. இப்ப M5 வந்திருக்கு, M4 M5 எது வேணுமா நீங்க வாங்குங்க, கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். சில ஆப்பிள் யூடியூபர் ஃபேன் பாய்ஸ்லாம் இது ஒரு பெட்டரா டிவைஸ், இதை வாங்கினா சூப்பரா இருக்கும், ஆஹோ ஓஹோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி வாங்காதீங்க, உங்க காசு தான் வேஸ்ட் ஆகும். இப்படி ஒரு 70,000 ரூபாய் கொடுத்து ஒரு பேஸ் வேரியண்ட்டை வாங்கி நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஒன்லி macOS எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குறீங்கன்னா இதுக்கு பதிலா நீங்க பெட்டரான ஒரு விண்டோஸ் லேப்பை வாங்கிடலாம். மசால் வடை அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல பெஸ்டான விண்டோஸ் லேப் வேணும்னா சொல்லுங்க, அதை ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இல்ல நான் சொல்ற இவ்வளதையும் மீறி நீங்க வாங்க தான் போறீங்க, அதாவது தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் குதிக்கிறீங்கன்னா பழைய ஓல்டு மேக் லேப்பை வாங்கி யூஸ் பண்ணுங்க, மேக்புக்கை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய கேட்டீங்கன்னா இந்த ஒரு 70,000 ரூபாய்க்கு இது ஒரு குப்பன் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பிசியாவோ இல்ல விண்டோஸ் லேப்பா நான் வாங்கிட்டு போயிருவேன், அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பாஸ் பிசி எப்படி பில்ட் பண்ணுவீங்க? ரேம் எஸ்எஸ்டியோட பிரைஸ் ஹைக் ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஹைக் ஆகுதுதான், இருந்தாலும் இந்த ஒரு ரேஞ்சில் பெட்டரான பிசி பில்ட் பண்ண முடியும். அப்படி பிசி வேணும்னாலும் சொல்லுங்க, அதோட கான்ஃபிகரேஷனும் ஒரு வீடியோ நான் தனியா மேக் பண்ணி போடுறேன். எப்போதுமே மேக் விண்டோ அப்படின்னு ஒரு வார் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட இப்ப லினக்ஸ்ங்கிறது பெட்டரா வந்துகிட்டு இருக்கு. இந்த லினக்ஸை பத்தியும் கூடிய சீக்கிரம் நான் கவர் பண்றேன். ஒரு காலத்துல எங்க அண்ணன் தான் விண்டோஸ் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அவரே மேக் சைடு மாறிட்டாரு. இருந்தாலும் எத்தனை பேரு இந்த மேக்கு முட்டு கொடுத்தாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அதுல என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்குங்கிறத உங்களுக்காக நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற இந்த மாதிரியான என்ன ஒரு பட்ஜெட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன்.